சப்பாத்தி மிச்சமாயிடுச்சேன்னு இனிமேல் கவலையே வேண்டாம். இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கூட கேட்பாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். சப்பாத்தி இந்த மாதிரி சுருட்டிட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லோரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புர்ஜி மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடும். உங்கள் கிட்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.